கலாத்தியர் புத்தகத்திலே சொல்லுகிறது. And that's why it says in Chapter 5 verse Galatians 17 வாசிக்கிறோம். chapter 5 verse 17. தெளிவாக இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய சபைக்கு பேசுகிறார். The Paul apostle speaks very clearly to the church of என்ன சொல்லுகிறார்? what he இந்த says. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக என்று சொல்லுகிறார். The flesh desires contrary to ஆவி the spirit, மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. and the spirit is contrary to the flesh. அதாவது நமக்குள்ளாக இருக்கிற உள்ளான மனுஷன் தேவ சித்தத்தையே விரும்புவான். The inner man always longs for the will of God. பிதாவை பிரியப்படுத்த விரும்புவான். He wants to please God. ஆனா இந்த மாம்சம் விரும்பும் But this flesh wants இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கைக்குள்ளேயே நாம வாழணும், அது விரும்புறதெல்லாம் செய்யணும் என்று விரும்புது. want to live a life according to this earth. இப்போ இதனால பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. So because of this there is a struggle. அங்க உள்ளான மனுஷன் விரும்புறதை நான் செய்யாம நான் என்ன செய்கிறேன்? எனக்கு விருப்பமானதை நான் செய்யும் பொழுது அங்கே தோல்வியை சந்திக்கிறோம். So when I do the things that I want to do myself without instead of doing what the inner man wants, that is the time that I face this failure. அப்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகள். The children of God, you need to understand this very clearly. நீங்களும் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், If we want to do the will of God, உங்களுடைய மாம்சமும் என்னுடைய மாம்சமும் டெய்லி லைஃப்ல என்ன செய்யப்பட வேண்டும்? சிலுவையில அறையப்பட வேண்டும். your flesh and my flesh on a daily basis, it has to be crucified on the cross. காலையில எழுந்தவுடன் கர்த்தருடைய பலிபீடத்திலே உங்களுடைய சரீரங்களை என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுத்து பழக வேண்டும். The moment you wake up in the morning, go to the altar of the God and then submit your flesh. ஆமென். பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, பலிபீடத்தின் கொம்புகளிலே இந்த காளைகளை கட்ட வேண்டும் என்று. So there is this verse in the scripture that will say that you need to tie these bulls in the horns of the altar. So நம்முடைய மாம்சம் என்ன செய்யப்படும்? அங்கே பலிபீடத்திலே கட்டி போட்டுறணும். So what we need to ஒப்பு கொடுத்து விட do, வேண்டும். we need to tie our fleshly desires in the altar. என்ன சொன்னா இது வந்துட்டு நம்ம மாம்ச சரீரத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம், மறந்து விட கூடாது. We should never forget that we are carrying our நீங்க flesh. அந்நிய பாஷை பேசலாம். You would be speaking in நல்லா ஆவியில tongues. இருந்து ஜெபம் You would பண்ணலாம். be filled in anointing and ஆனா you can இந்த pray. சரீரத்தை தான் சுமந்து கொண்டிருக்கிறீங்க. But you are also holding on to ஆகவே your இந்த flesh. சரீர பிரகாரமான உணர்வுகளும் என்ன செய்யும்? நம்மை இழுத்து கொண்டு தான் இருக்கும். So all those feelings of this flesh will also be pulling you towards itself. அப்ப சுய விருப்பம் என்ன செய்கிறது? அங்கே போராடி கொண்டிருக்கிறது. So the self desire would be just fighting in there. நம்ம பிடிச்சது நம்ம பார்க்கிறது எல்லாம் நம்முடைய கண்ணுக்கு பிடிக்கும். All those things that we see, we desire those. நம்முடைய கண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் நமக்கு பிடிக்கும். So all those things our eyes like, we also like it. அதெல்லாம் நம்ம விரும்புறது எல்லாமே ஓகே, இது நல்லா தானே இருக்குது, பார்வைக்கு நல்லா தானே இருக்குது. All our things which are good to our eyes, we desire those. என்ன சொன்னா நம்ம பலிபீடத்துக்கு கொண்டு வந்து பழக்கப்படல. Because we have not practiced ourselves to bring it to the altar. டெய்லி லைஃப்ல உங்களுடைய சுய சித்தத்தை நீங்க மேற்கொண்டு வாழ வேண்டும் என்று சொன்னால், Every single day, if you need to overcome your self desire, பலிபீடத்துல சரண்டர் பண்ணுங்க டெய்லி. surrender it to the altar. கேத்ரி குல்மான பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. You would have heard about Gulman. அவங்களுடைய அதிகமான பிரசங்கத்துல அவங்க சொல்லுகிற ஒரு சக்சஸ் ஆன ஒரு வார்த்தை இதுதான். In most of a sermon, சரண்டர். இந்த வேர்ட் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. in most of a sermon, she uses this word called அவங்களுடைய surrender. மினிஸ்ட்ரியினுடைய வெற்றிக்கு காரணம் அதுதான். And that is the reason for the success of பரிசுத்த her ministry. ஆவியானவரோடு வாழ்ற ஒரு வாழ்க்கையில அவ வெற்றியான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தேவ மனுஷி. She is a servant of God who have led a victorious life which have been led by the Spirit. அவன் நடக்கும்போதே அங்க ஜனங்கள் விழுவாங்களாம். As she அந்த அளவுக்கு walks, தேவ பிரசன்னத்தை தேவ மகிமையை ஒரு சுமந்த ஒரு தேவ பாத்திரம். she is a vessel of God who have carried the glory of God. As she walks, people will fall down. அப்ப சுய சித்தத்தோடு நாம் என்ன செய்ய முடியாது? தேவ சித்தத்தை அதே நேரத்தில் நிறைவேற்ற முடியாது. அங்க போராடி கொண்டே இருப்போம். With self will, we will not be able to do the will of God. We will be just struggling with our flesh. கர்த்தர் நிச்சயமாக அதை மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை உங்களுக்கு தருவாரா? Definitely the Lord will give you the strength to அப்ப overcome நீங்க that. பார்க்கிறது, கேட்கிறது, விரும்புகிறது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? பலிபீடத்துல கொடுத்து பழகுங்க. Whatever you see, hear or talk, just submit it into the altar. ஏன்னு சொன்னா உங்களை ரட்சித்த தேவன் உங்களை குறித்து ஒரு பெரிய சித்தம் வைத்திருக்கிறார். ஒரு திட்டத்தோட தான் உங்களை அழைத்திருக்கிறார். Because the Lord who has saved you has got greater plans for you. உங்க சித்தத்தை நீங்க விரும்பி செய்ய ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அங்க தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில பரிபூர்ணமா நடக்காது. If you start to do your will, then the will of God will not happen in your life. சில நேரங்களிலே தேவ சித்தம் என்பது நீங்க விரும்புகிறதுக்கு எதிர்மாறாக இருக்கலாம். In certain times, that Lord's will be completely opposite to what you desire. அதுதான் உங்களுக்கு சிலுவை மாதிரி இருக்கும். பாரமாக தெரியும். That will be like a burden to you. நல்லா புரிந்து கொள்ளுங்க. Understand நீங்க this. விரும்பாததாக இருக்கலாம்.
it would be something that which you don't like, நீங்க எதிர்பார்க்காததாக இருக்கலாம். something you didn't expect. ஆனா எதிர்பார்க்கல, ஆனா அது அவருடைய சித்தம்தான் உங்களுக்கு தெளிவா தெரியுது என்று பாருங்க. But if you have not expected, but if you know clearly that is the will of நாம God, இங்க எப்படி பாப்போம்னு சொல்லுங்க. தேவ சித்தம் என்று சொன்னா உங்களுக்கு விரும்புகிறபடி சமாதானமா இருந்தா அதான் தேவ சித்தம் என்று. so how we will see if the will of the God has been happier to you, that's what you think is the will of God. கர்த்தர் தெளிவா பேசுறாருன்னு வைங்க. If God is speaking to you very ஏதோ ஒரு clearly, விதத்துல அதை உறுதிப்படுத்துறாருன்னு வைங்க. in one way or the other he confirms it to அப்ப you. அங்கே மாம்சம் சொல்லுகிற சில காரியங்கள் விரும்புகிறது போராடும் பொழுது நீங்க கண்டுகொள்ள தெரியணும். ஓகே, இது இல்ல கர்த்தர் சித்தம் தான், எனக்கு விருப்பம் இல்லாவிட்டா நான் கர்த்தருடைய சித்தத்துக்கு நான் என்ன செய்றேன், அனுமதிக்கிறேன். If sometimes your flesh is going against that, if there is a struggle in it, then you need to identify it. So I need to do the will of God. அண்டில் நீங்க அதுல மேற்கொண்டு வாழும் வரைக்கும் நீங்க ஒப்பு கொடுத்து பழகுங்க. Until you overcome this, try and practice submitting yourself. நீங்க அதுல ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்க. If you gain success நிச்சயமா in சொல்றேன், that, உங்களுடைய லைஃப் வாழ்க்கை ஒரு bless பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். definitely your life would become a very blessed life. சில பேருக்கு கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கே பயம். For some, they will just fear to submit it to the will of God. ஆண்டவரே, உங்க சித்தம் இல்லைன்னா தடுத்து நிறுத்தி போடுங்க ஆண்டவரே. Lord, if it's not your will, just stop it, Lord. இப்படிப்பட்ட ஜெபங்கள் எத்தனை பேருடைய வாயில டெய்லி வருகிறது? How many of you have got prayers like this? நான் கேக்குறது புரியுதா? Do you understand what Very I'm asking? important அந்த prayer. This prayer is very important. நாம என்னத்தை விரும்பினாலும் சரி, Whatever we desire, என்ன காரியத்தை விரும்பினாலும், whatever things that we இயேசு want, கிறிஸ்துவின் ஜெபம் அப்படித்தான் இருந்தது. but that's how the prayer of உங்களுக்கு Jesus சித்தமான இந்த Christ was. பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது. If it is your will, Lord, just take this vessel away ஆகிய from me. என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, It's not as உங்க per my will, சித்தத்தின்படியாக கடவுது. but let it happen according to your will. என்னுடைய விருப்பத்தின்படி இல்ல, It's not according to என்னோட my விருப்பம் desire. இருக்குது, இந்த பாரத்தை என்னால சுமக்க முடியாது, I have a desire that I think I won't be able to carry on this இதை vessel. தூக்கக்கூடிய பாரம் இல்ல என்னால. It's not something that I would be able to carry on with it. ஆனா அது உங்க சித்தமா இருக்குதா? But is it your will? நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், Then I will நான் accept அதை it. அங்கீகரிக்கிறேன், I will approve it, Lord. அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். I will submit it for that. இந்த பழக்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு காரியத்துல, ஈவன் நம்மளுடைய யூத் பிள்ளைகளும் இதை நீங்க லேர்ன் பண்ணுங்க. This practice, we have to have it in our each and every single thing. Even the நீங்க youth, நினைக்கிற சில தோல்விகள் கூட தேவ கரத்திலிருந்து வந்ததா வரலையான்றதை நீங்க பார்க்க வேணும், பழகணும். you need to understand, even if it is a failure, whether it has come from the hand of the Lord or not. எதை தேவன் செய்தாலும் அவருடைய சித்தத்துக்கு எதிர்மாறா உங்க வாழ்க்கையில செய்ய மாட்டாரு. நீங்க தேவ சித்தத்தை விரும்புகிற தேவ பிள்ளைகளா இருப்பீர்களானால், If you are a children of God who always seeks his will, then he will not do anything against his will in இன்னைக்கு your life. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம், விருப்பம் உண்டாக வேண்டும். That longing, that desire should come into the children of God. இரண்டாவது காரியம் உங்களுக்கு தெரியும், பிசாசுனுடைய சித்தம். Second point, you know, it is the will of Satan. அவனுடைய சித்தம் என்ன? நம்ம எல்லாம் நரகத்துக்கு போகணும். His will is just, ஜாலியா அவனோட சேர்ந்து என்ன செய்யணும், அந்த வாதையில நாமளும் அப்படி அவரோட சேர்ந்து என்ஜாய் பண்ணணும். everybody has to go into hell. That is his சொன்னால் plan. அவனுடைய எண்ணம் எல்லாமே அதுதான். That's what all his அவன் plan திருடன், and purpose is. கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று அவன் வேறொன்றுக்கும் வர போறது இல்ல. He is a thief. He comes only to kill and steal. வேத வசனம் சொல்லுகிறது John chapter 8 verse 44ல, In John chapter 8 verse 44 அவன் it ஆதி says, முதல் கொண்டு கொலைபாதகன். from the earlier times he is a killer. ஆமென். அங்க சொல்லுகிறது உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின் படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். He says you want to carry out your father's desire. யாரு? பிசாசை பற்றி சொல்லுகிறார் ஆண்டவர். The Lord is talking about the Satan. அவன் நமக்குள்ள போடுவான் சில அவனுடைய விருப்பத்தை. He will put his desires within அவன் என்னென்ன ourselves. நம்மளை கொண்டு எப்படி நம்மளை சீரழிக்க முடியுமோ அதுக்குரிய சித்தத்தை அவன் என்ன செய்வான், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தோட்ஸ்ல என்ன செய்வான், போட நினைப்பான். He will put all those desires in our thoughts so that we can be காண்பிப்பான் perished. நமக்கு. He will show things to us. இப்ப இயேசு கிறிஸ்துக்கு அப்படித்தான் காண்பித்தார் இல்லையா? That's how he showed it to Jesus, isn't it? அப்போ அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டு வைங்க, If we submit ourselves to உங்க வாழ்க்கை that, பாழாய் போய்விடும். your life will be ruined. ஆமா, நம்ம அத கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கிறது இல்ல பாருங்க. We never think about this, isn't it? அவருக்கு பிரியமா, ஆண்டவருக்கு பிரியமா? Is this pleasing to God? உங்களுக்கு தெரியும், பிசாசுனுடைய சித்தத்தை தெரியாத பிள்ளைகள் இருக்க முடியாது. You know, I mean, each and every one of us will know the will of Satan. நாம் செய்கிற அத்தனை பாவங்களும் அது பிசாசுனுடைய சித்தமா இருக்குது, அவனுடைய விருப்பமா இருக்கு. Every single sin that we commit is the will of Satan. எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் பிசாசுனுடைய சித்தமாக இருக்கிறது. Whatever things that enslave you, everything is a plan of நல்ல Satan. வாலிப பிள்ளைகள் நல்லா அதை உணர்ந்து கொள்ளணும். The youth children have to நீங்க understand நினைப்பீங்க this very இது ஒரு clearly. என்ஜாய்மென்ட் தானே. You might just think it's just a small enjoyment. அநேக காரியங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியல, இந்த சாத்தானுடைய சபையின் மூலமாக செய்யப்படுகிற அநேக வலைகள் உண்டு.
There are so தந்திரமான many காரியங்கள். plans that has been made by this church of இந்த Satan. சாத்தானுடைய சபையை குறித்து எழுதின ஒரு சில புத்தகங்கள் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். எந்தெந்த விதத்திலெல்லாம் வாலிப பிள்ளைகளை குழந்தைகளை அவன் தன்னுடைய பக்கமாக இழுத்துக் கொள்வதற்காக எவ்வளவோ தூரத்தில் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை குறித்து. If you read some of the books about this church of Satan, that will tell you of how many plans that this church is making in order to lure the youth and the children. சின்ன வயசுல இருந்தே கரப்படுத்திட்டா போதும். If he just make them blemish, அவனுடைய வாழ்க்கையை முழுமையாக அடிமைப்படுத்திடலாம். from the childhood it starts and they இப்படியாக will just பிசாசானவன் என்ன செய்கிறான்? அவனுடைய சித்தத்தை வைத்து என்ன செய்கிறான்? செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். this is how the Satan puts his plan and then works அப்ப நீங்க accordingly. ஒவ்வொரு ஆளும் செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் பார்க்க வேணும். இது நான் தேவ சித்தத்தில் நிக்கிறேனா பிசாசினுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? Every single thing that you do, just check yourself whether I am doing it according to the will of God or according to the will of Satan. சோ அதை தாண்டி நீங்க இந்த விருப்பத்துல தான் நீங்க நினைச்சிராதீங்க. Apart from that, நீங்க உங்க never think. விருப்பத்துல செய்யற சில காரியங்கள் அது பிசாசினுடைய விருப்பமாக இருக்கும், பிசாசினுடைய சித்தமாக இருக்கும். Even some things that you do as your own will or as your own desire would be the desire of Satan. அதுல நாம தோற்று போய் விட கூடாது. We should never face அவனுக்கு இடம் failure கொடுத்து in தோற்று போய் that. விடக்கூடாது. Do not give space for the Satan. ஜெயிக்கிறதுக்கு அழைக்கப்பட்ட கூட்டம் நான். We have been called to தேவ be victorious. சித்தத்தை செய்கிறதுக்கு அழைக்கப்பட்ட கூட்டம். We have been called to do தேவ the will of சித்தத்தில் God. வாழ அழைக்கப்பட்ட We கூட்டம். have been called to live according to the will of God. கேட்கப்படுவதற்கு முன்பாக சித்தத்துக்குள்ள வாழ வேண்டும் என்கிற அந்த செய்கையை நீங்க மறந்துடாதீங்க. Just do not forget it before our prayers has to be answered that we have to live a life according to his will.